ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னடி முழிக்கவா? இல்ல அர்ஜுன், அவியலுக்கு தானே துணி எடுக்கிறதுக்காண்டி வந்தோம். நீங்க அவிய எல்லாருக்குமே துணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா வருஷமும் சாரா கூடால தானே நீங்க வருவியா? அதுக்கு இல்ல இந்த தடவை அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்காம என்ன கூடால வரைச்சலாம். தங்கச்சி அவ வருத்தப்படுவாளாம். அவ ஆமா. அத நீ பாத்த? அவளுக்கு கூடால துணி எடுக்க வந்தா அவதான் செலக்ட் பண்ணுவான். வான்னு சொல்லலாம். இல்ல அர்ஜுன், எனக்கு தேவையில்லையே. என்ன தேவையில்ல? நான் தான் சொல்லலாம் நிலன் போனதுக்கு பிறகு. இல்ல நீங்க கோவப்பட்டாலும் அதுதான் உண்மை. நிலன் இறந்து போனதுக்கு பிறகு எனக்கு பூ, சாரி, ஜுவல் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சர்ச்சுக்கு போவந்தான், ஆனா கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் ஆடம்பரமா கொண்டாடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. புது துணி எடுத்து கொண்டாடுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கல அர்ஜுன். என்னை எப்படியே விட்டுருங்களேன். ஏடி, எனக்கு தாலி கட்ட சொல்லும் போது மட்டும் அவன் இறந்து போனது உனக்கு ஞாபகம் இல்ல? இப்ப வர பொரியா இல்லன்னா தூக்கிட்டு போட்டான். இப்ப என்ன துணி தானே எடுக்கணும்? பிறகு துணி கடையில என்ன மீனா விக்காதா? மீன் வாங்குறதுக்காண்டியா வந்திருக்கோம்? இல்ல எங்க சாரி மட்டும் இல்லையே, சுடிதார் டாப்ஸ் எல்லாம் கூட இருக்கேன். நம்ம ஏன் சாரி எடுத்துக்கிட்டு போனோம்? சுடிதார் எடுக்கலாம் இல்ல? சுடிதார் எடுத்தா கூட அது புது துணி தானே. சுடி எடுக்கலாம் அர்ஜுன், வாங்க போவோம். அப்படிங்க மவள, நான் தான் சொல்லிட்டேன்ல, சாரி தான் எடுக்கணும். ஒரு சாரி எடுத்தா என்ன, ஒரு சுடிதார் எடுத்தா என்ன? ஒரு சாரின்னு எவன் சொன்னான்? பிறகு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு சாரி, நியூ இயர்க்கு ஒரு சாரி, அது பிறகு நாளைக்கு தான் தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காவ எல்லாம், அதுக்கு ஒரு சாரி எடுக்கணும். முத கட்டின கயிறையே நான் தூக்கு கயிறா தான் பாக்கேன். இதுல அடுத்தது வேற. என்னடி முத கட்டினதே தூக்கு கயிறா பாக்குறியா? அப்படித்தானே யோசிச்சேன். நீ யோசிச்சாலும் அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. நானே அது உன் கழுத்துக்கு தூக்கு கயிறுன்னு நினைச்சுக்கிட்டு தான் கட்டினேன். அவையெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு தான் எடுக்கணும். அது பிறகு ஜுவல்லரிக்கு போனாலாம். அர்ஜுன், எனக்கு சாரி கட்டதுக்கும் பிடிக்காது, எனக்கு சாரி கட்டதுக்கும் தெரியாது. எனக்கு தெரியும், நான் கட்டி விடலாம். நீங்க எப்படி எனக்கு கட்டி விடுவியா? கையாலதான். ஒருவேளை இந்த ஆளு அந்த ஆசையில தான் சாரி சாரின்னு சொல்லியாரோ? எவ்வளவே கடை வான்னு சொல்லலாம். அவளுக்காவது ஒரு துணி 2 துணி தான் எடுக்கணும். இங்க இருந்தியா ஒன்னே ஒண்ணு சொல்லியும் கேட்டுக்கான். இப்போ மட்டும் என்ன கூடால நீ வரையலன்னு வச்சுக்கான். மொவலாம் வற்புறுத்த எல்லாம் மாட்டேன், ஆனா சர்ச்சுக்கு விட மாட்டேன். இல்ல நிலம் இறந்து போனதுக்கு பிறகு நான் போகாம தான் இருந்தேன். இப்ப நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க விடணும்லாம் இல்ல, நான் காலமா போயிருவேன். காலமா போயிருவியா? அவளை எல்லாத்தோடவே நைட்டு 11:30 தானே கொண்டு விடுவேன். அவளுக்கு அண்ணன் நீங்க இருக்கிறியா? கொண்டு விட்டுக்கிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. ராத்திரி ஆனாலும் கொண்டு விடுவியா? முடிஞ்சோடனே போன் பண்ணுவா, நீங்க போய் கூட்டிட்டு வருவியா? எங்க வீட்டுல தாத்தாவும் நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கச்சுல, எங்க தாத்தா என்னைய கொண்டு விட்டுக்கிட்டு கூட்டிட்டு வருவாரு. தாத்தா இருந்து போனதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டருக்கெல்லாம் ராத்திரி போக மாட்டேன். இல்ல ராத்திரி தானே சாரா போவா. பிரேயர் நைட்டா நடக்கும், அது பிறகு காலமே நடக்கும். ஆனா நைட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அர்ஜுன். தாத்தா இருக்க நேரம் தான் ராத்திரி சர்ச்சுக்கு போயிருக்கேன். கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது பிறகு ஃபுல்லா பகல் டைம்ல தான் போவோம். மாமா மாருவெல்லாம் கூப்பிடுவாங்க நாங்க பைக்ல கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு. அம்மாக்கு தான் விருப்பம் இருக்காது. கார்லனா கூட என்ன ஈஸியா கூட்டிகிட்டு போலாம். பைக்லனா ஒரு தடவை அத்தையெல்லாம் கொண்டு விட்டுக்கிட்டு மறுபடியும் என்ன கூட்டிட்டு போறதுக்காக திருப்பியும் வரணும். அர்ஜுன், உங்களுக்கு தான் கார் இருக்கலாம், இந்த தடவை நைட் என்னையும் பிரேயருக்கு கூட்டிட்டு போவியலாம்? எதுல மாட்டுவான் தாண்டி இருந்தேன். சரி, கூட்டிட்டு போறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அப்படி நான் கூட்டிட்டு போனேன்னா எனக்கு என்ன தருவேன்? என்ன தருவானா? என்ன தருவானா? என்ன தருவான்னு கேட்டேன். ஒண்ணு பண்ணுவோம், என்ன பொட்டிக்ல இருந்து நல்ல காஸ்ட்லியான சாரி உங்களுக்கு தரேன். எனக்கு எதுக்கு? இல்ல உங்களுக்கு தானே சாரி சாரின்னு சாரி பைத்தியம் பிடிச்சிருக்கேன். சாரி கட்டத்துக்கு ரொம்ப ஆசைப்படுதியா? அதான் உங்களுக்கு கிஃப்டா தரலாம்னு. என்னது? ஓ, ஒழுங்கா உங்களுக்கு கட்ட தெரியாதுன்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதுங்க. உங்களுக்காண்டி யூடியூப்ல எப்படி சாரி கட்டியதுன்னு படிச்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு கட்டி விடலாம். என்னடி குளிர் விட்டு போயிட்டா? இவன் தானே மிஞ்சி மிஞ்சி போனா எல்லோரும் சத்தம் போடுவான். வேற இவனால நமக்கு என்ன ஆயிர போகுது? அப்படித்தானே யோசிச்சு இதெல்லாம் பேசிய? ஐயோ அப்படி இல்ல அர்ஜுன். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாலே சாரி கட்டுன்னு சொல்லிக்கிட்டு நச்சரிக்கை ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு தடவையாவது கட்டி விடணும்னு எனக்கு ஆசை. கட்டிக்கிட்டு இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே வேலைக்கு போறியா? சாரியோடய உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். நடக்கச்சுல எப்படி கஷ்டமா இருக்கு, அந்த உட்காரச்சுல எப்படி கஷ்டமா இருக்கு, உட்கார்ந்துகிட்டு திருப்பி எந்திரிச்சு நடக்கும்போது எப்படி கஷ்டமா இருக்கு, 10 ஸ்டெப் நடந்துட்டா கீழே அவுந்து விழுந்துருமோன்னு பயமா இருக்கும். என்னமோ கொஞ்ச தூரம் நடந்துட்டா ஏதாவது வெளியே அசிங்கமா தெரிஞ்சிருமோ. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆம்பளைங்க உங்களுக்கு தெரியணும் இல்லங்க. ஆசைப்பட்டா மட்டும் காணாதலாம். ராத்திரி சாரா கூடால என்னையும் நீங்க சர்ச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா என் பொட்டிக்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புடவை உங்களுக்கு கிஃப்டா தரேன். தாரத்து மட்டும் இல்ல அர்ஜுன், நான் எப்படியாவது சாரி கட்டி படிச்சு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுல உங்களுக்கு கட்டிய முடியும்.
இப்பயாவது கூட்டிட்டு போறீங்களா? மவனா, எனக்கு நீங்க செக் வைக்கிறீங்களா? என்ன அர்ஜுன் பேச்சே காணோம்? சரி போனா போகுது, கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு சுடிதார் எடுத்து கொடுக்கலாம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சாரி எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உன் பாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வரதுக்காண்டியா எந்த மாற்றமா இல்லடி. கிறிஸ்துமஸ்க்கு நீ காலமா போனாலும் நைட்டு போனாலும் நான் எடுத்து தர சாரியை கட்டிக்கிட்டு தான் போனோம். உனக்கு கெட்டு தெரியலனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கட்டி விடலாம் வா. அட பாவி அர்ஜுன், வாடி, பேசுறதுக்கு மட்டும் தெரியுதுல. கை விடுங்க, நானே வரேன். எனக்கு பெருசாலாம் கவுன் இல்ல. கவுன் பாக்கெட்ல எனக்கு கவுன் எடுக்கணும் போல இருக்கு. அப்பனா உனக்கு கவுன் எடுப்போம். அண்ணன் எதுனா திட்டுமா? அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். எனக்கு நிறைய கவுன் இருக்கு, நான் எல்லாம் அங்க அடிக்கி வச்சிருக்கிறதுனால கோவப்படுவான். நீ இப்பதானே படிச்சுக்கிட்டு இருக்க, கவுனே எடுப்போம். எடுத்து முடியலையா என்னமா? எடுத்து முடியலையா? இல்ல கவின, என்னமா நாங்க ஒரு ஃப்ளோரே முடிக்கல. துளசி என்ன கேட்டுட்டு இருந்தா, லெஹங்கா தானே கேட்டான். மொத ஃப்ளோர்ல நாங்க சுத்தி பாக்கச்சுல அவ லெஹங்கால இருந்து கவுனுக்கு மாறிட்டான். என்னமா எத்தனை ஃப்ளோர் இருக்கு, எப்படி பெரிய கடை. எல்லாத்தையும் சுத்தி பாக்கிறதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். சும்மாவா சொன்னாவா? பொண்ணுங்களுக்கு கூட துணி எடுக்க போச்சுல, ஆம்பளைங்க நாங்க கூட வரான்னு வச்சுக்கான். வீட்டுல இருந்து நியூஸ் பேப்பரு, போர் அடிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு போன் ஃபுல்லா சார்ஜரு எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தாதான் எங்களுக்கு இங்க டைம் பாஸ் ஆகும். கவினு, அண்ணே முறைச்ச முறையில எதுனா முக்குல பேர்ந்துகிட்டு அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சோம்ல. நீ என்னடா வெக்கமே இல்லாம தெரிய. டான் எல்லாம் 28 பேப்பர் என்ன 40 பேப்பர் அதிகவே போட்டாலும் தூசு மாதிரி அப்படி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இல்ல நான் கூட நீ டம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ கிளாஸ்ல படிக்க சின்ன பையன் உனக்கு கும்பிடு போட்டான் பாத்தியா? அண்ணே உன்னை ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறதுல தப்பே இல்ல. உங்க அண்ணன் நீ ஸ்ட்ரிக்டா பிடிச்சோன்னா அப்படியே திருந்திருவோமா? இங்க மட்டும் உங்க கூட வரணும்னு வந்தேன்னா நினைச்சா, கிறிஸ்துமஸ் நேரம் வேற, பிள்ளைகள் எல்லாம் மோஸ்ட்லி துணி கடையிலயும் செருப்பு கடை, பேக் கடை, ஷாப்பிங் பண்ணியதா சொல்லிட்டு ஷாப்பிங் மால்ல தானே சுத்திக்கிட்டு கிடப்பாவன். இப்படி வெளியே வந்தாதான் நம்மள மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஆள் வரும். ஆமால, இல்லனா அர்க்காணி தானே. யாருக்கு அர்க்காணி? என்னமா 2 மாசத்துக்குள்ள என் கையில 8 லட்சம் ரூபாய் வரப்போகுது. நான் அப்படியே தூக்கி கொடுத்துருவேன் அண்ணனுக்கிட்ட. அது பிறகு உங்க அண்ணனால எல்லாம் மிரட்டவே முடியாது. அம்மா கவின, நாளையில இருந்து வேலைக்கு போறேலாம். மொத்தம் எந்த நாள் போற? இது என்னடி கேள்வி? நான் பிஇ முடிச்சு எப்படியும் லாஸ்ட் செமஸ்டர்ல எல்லா பேப்பரையும் எடுத்துருவேன். ஓ, மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஆள் வரலனால எடுத்துருவியா? ஆமா, பிறகு ஜூனியர் பிள்ளைகளுக்கு கூட எல்லாம் பரிசு எழுதுறதுக்கு நம்மளால முடியாது. ஆனா இந்த செமஸ்டர்ல மொத்த பேப்பரையும் எடுக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் நினைக்குது பாத்தியா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. படிச்சு முடிக்கிறது வரைக்கும் இங்கதான் வேலை பார்க்க போறேன். சரி கவின, நாளைக்கு மட்டுமாவது போவ அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏடி, உன மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? நான் தான் சொல்லலாம், நான் வேலைக்கு போறது வரைக்கும் இங்க வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன். இங்க இருந்து மாசம் சம்பளம் வந்தாதான் 8 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் அண்ணனுக்கு கடனே அடைக்க போறேன். நான் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் எய்ம் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா நாளைக்கு ஒரு நாளாவது போவியான்னு கேட்க? அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். நாளைக்கு அண்ணனுக்கு அன்னைக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சாயந்தரம் நாள், நாளையில இருந்து இந்த ஐயாவோட ரேஞ்சே வேற. நாங்களும் ஒரு ரேஞ்ச பாக்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவா சார் வாங்க சார். வாங்க மேம். சார் என்ன துணி பார்க்கணும்? இல்ல சாரி செக்ஷன் தானே இது? ஆமா சார், இதான் சாரி செக்ஷன். என்ன மாடல் பாக்குதியா? சிம்பிளா. என்னது? இல்ல கட்டினதே தெரியாத மாதிரி சாரி. உங்க அப்பா தானே டிசைன் பண்ணி விக்கிறான். சார் என்ன மாதிரி பாக்குதியா? சாஃப்ட் சில்க், ஃபேன்சி சாரி, இல்லனா பட்டு? பட்டு மாடலே காட்டுங்க. அர்ஜுன், என்னடி? பட்டு சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு பட்டு சாரி தான் பிடிக்கும். பிடிக்கனா நீங்க வாங்கி கட்டிக்கிடுங்க. எனக்கு கட்டதுக்கு தெரியாது. எனக்கு விருப்பமா இல்ல. அது பிறகு என்னத்துக்கு சாரி சாரி நலஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் பிடிக்காத பொண்டாட்டி தானே. பிடிக்காத பொண்டாட்டி தான், ஆனா பொறுப்பு இருக்கலாம். அந்த பொறுப்புல இதை ஆட் பண்ணிக்கலாம். அர்ஜுன், என்ன குண்டாச்சி, வந்த இடத்துல சத்தம் போட்டு அறுப்பு வாங்கிறாதா? சத்தியமா எனக்கு இதெல்லாம் கட்டதுக்கே தெரியாது. நான் ஒரு பக்கத்துல பிடிச்சு இழுத்தா அது ஒரு பக்கத்துல போவோம். ஒரு டிசைனர் உனக்கு இதை சொல்லதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் இதுக்கு வெக்கப்படணும்? எனக்கே சாரி கட்டியது பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்கும். என் வீட்டுல என் பொண்டாட்டியா இருக்குச்சுல, எனக்கு பிடிக்க மாதிரி தான் நீ நடந்துக்கணும். பட்டு மாடல எடுத்து காட்டுங்க. ஒரு நாள் உனக்கு சாரி கட்டி ஓடியண்டானா அன்னைக்கு இந்த தியா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு சொல்லுதியலாம். ஆமா, எவ்வளவு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவு ரூபாய்க்கு ஏத்த மாதிரி நாங்க எடுத்து போடுவோம்லாம். கிராண்டா பாக்குதியெல்லாம் இல்லனா? இல்ல, ஒரு 4000-5000 ரூபாய்க்குள்ள சிம்பிளா போதும். 4000-5000 ரூபாய்க்குள்ள சாரி இந்த ஆளுக்கு சிம்பிளா? அது பிறகு கிராண்டாவும் ஒரு பட்டு பாக்கணும். 5000 ரூபாய்க்குள்ள 2 சாரி எடுத்துட்டு அது பிறகு விலை கூடதுல பாக்கலாம். சரிங்க சார். எனக்கு என்னமோ அண்ணனுக்கிட்ட இருந்து நீ வாங்கி கட்டிக்க போறேன்னு தோணுது. இப்படியா பேசினாய்? ஏக்கா, ஆமா அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2000 ரூபாய் தந்துட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அதுல துணி எடுத்துக்கிட்டு போணுமா? நம்ம கூட எல்லாம் வந்து பார்த்தா தானே தெரியும் துணி எடுக்கிறதுக்கு 80 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பரவ, போன மாசம் தானே நம்ம அவளுக்கு பிறந்த நாள். ஆமா கண்டிப்பா, வீட்டுக்கு முட்டாய் கூட கொண்டு வந்தாலே. நல்லதா ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுக்கலான்னு வந்தோம். விலை கேட்டியன்னா ஓடிடலாம் போல இருந்தது. முந்தியெல்லாம் 1000 ரூபாய்க்கே செல்லம் போல துணி எடுத்துக்கிட்டு போலாம். இப்ப 1000 ரூபாயை கொண்டு துணி எடுக்கிறதுக்கு வந்தான்னு வச்சுக்கான்
1000 ரூபாய் வச்சுக்கிட்டு துணி எடுக்கிறதுக்கு வந்தியா இல்லனா காய்கறி வாங்குறதுக்கு வந்தியான்னு கேட்பான். 1000 ரூபாய்க்கு துணி எடுத்துக்கிட்டு போனேன்னு தான் வந்தேன். வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது முட்டாய் கொடுக்கறதுக்கு அம்மாவா ஒரு துணி போட்டுக்கிட்டு வந்தாயில. ஆமா 1000 ரூபாய்க்கு மேல ஆச்சோ? 1000 ரூபாய்க்கு மேலயா? 2200 ரூபாய். ஒத்தப்படியா பிடிச்சிட்டா இதுதான் வேணாம் அப்படின்னு. 50 ரூபாய் ஆச்சோ? ஆமா. இதுல உன்ன வீட்டுக்காரரு 2000 ரூபாய்க்கு வீட்டுல உள்ள வீலுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்துக்கிட்டு போனானா கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னா 80 ரூபாய் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா? இழுத்து பார்த்தேன் கூட வாங்க அப்பதானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதனால கேட்டாதானே இருக்கு. அங்க பாருங்களேன். இப்பயே மொத்த பேப்பரையும் கிளியர் பண்ணியது கெத்து இல்ல. 28 பேப்பர் அரியர் போட்டதுக்கு அப்புறம் டான்னு கூப்பியாவ பத்தியா, அதுதான் கெத்து. சார் இந்த சாரி எல்லாமே 20000 ரூபாய் 15000 ரூபாய்க்குள்ள சாரி. என்னடி அதான் ஒரு புடவை 5000 ரூபாய்க்கு வச்சு எடுத்துட்டியாலாம். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்தேல ஒரு சாரி, அது 2000 ரூபாய்க்கு மாமா எடுத்து தந்தது. நான்லாம் ஒரு துணி 1000 ரூபாய் தாண்டி எடுக்க மாட்டேன். 5000 ரூபாய் வச்சு 2 பட்டு புடவை எடுத்துட்டியால போதும். அதே நான் கேட்ட போறது இல்ல. அம்மா குண்டுச்சு அந்த கவலை உனக்கு என்னத்துக்கு? நான் தானே கட்டி விட போறேன். இல்ல கொஞ்சம் வித்தியாசமா எடுத்து காட்டுங்களேன். இதோட நமக்கு புடவை கட்டி விடறதுக்கு ஆசைப்பட்டுதான் சாரி சாரின்னு சாரிலே துள்ளிக்கிட்டு இருக்காரு. 1000 ரூபாய் சாரியே கட்டிக்கிட்டு நடந்துட்டு தெரிய முடியாது. இவர் என்ன 20000 30000க்கு இறங்கிட்டாரு? இல்ல இல்ல அந்த பிங்க் கலர் எடுங்களேன். எது சார் இதுவா? இல்ல அதுக்கு மேல இருக்கு பாருங்களேன். இதுதானே? இல்ல அதுக்கு அடுத்து இருக்குது. அதுல 3ஆவதா இருக்குது கண்டியா, அதை கேட்காருன்னு நினைக்கேன். ஒரு நிமிஷம் சார் எடுத்து தரேன். ஒருவேளை கூட பிறந்தவரா இருப்பாரோ? பாக்கிறதுக்கு கூட பிறந்தவ மாதிரி இல்லையே. ஒருவேளை காதலிக்க பையனா இருக்குமோ? ஏன் சொல்லனா கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. எம்பது பணம் இருந்தாலும் இந்த துணிக்கு 80 ரூபாய் ஆச்சான்னு கணக்கு கேட்பாவ. எனக்கு என்னமோ இது காதலிக்கு வீல மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கிடக்குதே. ஆமா கண்டியெல்லாம் அப்ப கல்யாணம் ஆனவியலோ? என வீட்லயே ஒண்ணு கிடக்குதே. 1/2 மணி நேரத்துல எடுத்துட்டு வருவேன்னு சொன்னா கேப்பாரா? நீ நீட்டி முளைக்கு வெளியே வரதுக்கு 4 மணி நேரம் அவன் வரவே மாட்டேன்னு ஒத்த கால நின்றுவாரு. அந்த பொண்ணு போதேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் எடுத்து கொடுத்துட்டே நிக்காரு. புருஷனா இப்படி இருக்கணும். சாரா அவ யார புகழியாவன் தெரியுமா? அவ வீட்ல இருக்கவியல திட்டிக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். அங்க பாரு. எங்க அண்ணனா இது? இதேதான், இததான் கேட்டேன். சார் இந்த சாரி உங்க ஒய்ஃபுக்கு மூஞ்சிக்கு சூப்பரா இருக்காம். கேட்டிட்டு நடக்கிறது நாங்க தானே, இவளுக்குலாம் எங்க தெரியும். சார் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல இல்லங்க நானே பிரிச்சு பாக்கேன். எப்படி இவ்ளோ அழகாட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் அடிக்காரு? அந்த 2 சாரிக்குமா அழகா ப்ளீட்ஸ் எடுத்து அவளுக்கு வச்சு பார்த்தாரு. ஒருவேளை நம்மள மாதிரி துணி கடையில நிக்க வரோம். விட்டா முதலாளி நம்மள துரத்திக்கிட்டு இந்த அண்ணனை நம்ம இடத்துல வேலைக்கு விட்டுருவாரு போல இருக்கு. சார் நீங்க துணி கடையில வேலை பாக்குறீங்களா? துணி கடையிலயா? கேட்டியா அந்த பையன் துணி கடையில வேலை பாக்காம போல. அதான் அழகா பொண்டாட்டிக்கு துணி செலக்ட் பண்ணி கொடுக்கான். துணி கடையிலயா? அட பாவிக்கலாம். இல்ல தப்பா எடுத்துக்கிட்டாதுங்க. அழகா செலக்ட் பண்ணுதியா? அது மட்டும் இல்லாம அவளுக்கு வச்சு பாக்கிய ஸ்டைலே சூப்பரா இருக்குல்ல, அதான் கேட்டேன். இல்லங்க துணி கடைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் ஒய்ஃப் பொட்டிக் வச்சிருக்காங்க, டிசைனர். ஓ அவளுக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? கண்டியா உனக்கு சேர்த்து பெருமையை தேடி தந்துட்டு இருக்கேன். ஆமா. ஆனா அவிய அமைதியா நிக்காவ. நீங்க தான் சூப்பரா செலக்ட் பண்ணுதியா? ஒருவேளை அவிய கூட பொட்டிக்ல வேலை பாக்குதியா? அதுல இருந்து படிச்சிருப்பீங்க போல. ஏன்னா நான் கூட இவ்வளவு அழகா ப்ளீட்ஸ் எடுத்துற மாட்டேன். இல்லங்க பொட்டிக்லாம் நான் போறது இல்ல. நான் ஒரு டாக்டர். என்னது இவர் டாக்டரா இருக்காரா? இவர் டாக்டரா இருக்காரா? ஒரு டாக்டரே பொண்டாட்டிக்கு மனசு புரிஞ்சு நடந்துட்டு இருக்காரு. பேசாம என் வீட்டுக்காரரா இந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரரு கிட்ட 10 நாள் டியூஷன் கூடணும். எப்படி என் அண்ணனுக்கு டேலண்ட பாத்தியா? என்ன பண்ணிக்கிட்டு நிக்குதியா? உன் மூஞ்சிக்கு இந்த சாரி எடுப்பா இருந்ததுன்னா இதே எடுத்துருவோம். பொதுவா பிள்ளைகளுக்கெல்லாம் பிங்க் கலர் பிடிக்கும்ல, இந்த சாரி உனக்கு பொருத்தமா இருக்குன்னு எனக்கு தோணுது. சுத்தி எல்லாரும் நம்மளேதான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காவ. அட ஆமா. இந்த சாரி எவ்வளவு ரூபாய்? 48000 ரூபாய். 48000 ரூபாயா? அர்ஜுன் எனக்கு இது பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு குண்டச்சி. ஒரு நிமிஷம் நெல்ல வச்சு பாத்துருவோம். அழகான ஜோடி. அர்ஜுன் உங்களுக்கு தான் கட்டி விடுவேன். பாக்குறேன்டி யாருக்கு கட்டி விடியான்னு பாக்கேன். என்ன எங்க போனாலும் அண்ணனையும் அண்ணியும் ஒத்தையில விட்டுறணும். அப்பதான் அது 2 பேரும் சேனன் ஒண்ணு சேருவாவ. வாவ் அவருக்கு சாரி கட்டதுக்கு கூட தெரியும் போல. அட ஆமா. வாவ் தியா சூப்பரா இருக்க. உன் முகத்துக்கு இந்த சாரி எடுப்பா இருக்கு. இல்ல எனக்கு பிடிக்கலாம். எனக்கு சிம்பிளா போதும். மேம் சூப்பரா இருக்கு மேம். நல்லா இருக்கலாம். ஆமா சும்மா வச்சு பாக்கச்சுல கூட அப்படி பெருசா தெரியல. இப்படி பாக்கச்சுல அழகா இருக்கு. உங்க கலருக்கு உங்க மூஞ்சுக்கும் சூப்பரா இருக்கு. இல்ல இந்த கட்டிக்கிட்ட நடக்குதுனா இல்ல. என்ன மேடம் நீங்க பொட்டிக் வச்சிருக்கியா? உங்களுக்கு சாரி கட்டியதுக்கு சாரி கட்டிட்டு நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமா? அவமானமா இருக்கலாம். ஒரு டாக்டர் உங்களுக்கு சாரி கட்ட தெரியாத நினைச்சி உங்களுக்கு அவமானமா இல்ல? ஏண்டி சாரி கட்ட தெரியறதுக்கு நான் என்னத்துக்கு அவமானப்படணும்? இது ஓகே, நான் இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு பிடிக்கல. நல்லா தானடி இருக்கு, உன் கலருக்கும் சூப்பரா இருக்கு. 48000 ரூபாய்க்கெல்லாம் துணி போட்டுக்கிட்டு நான் எங்க போறேன்? நாளைக்கு ஒரு தடவை நீங்க கட்டினதே தூக்கு கயிறு தானே. தூக்கு கயிறா இருந்தாலும் காஸ்ட்லியான கயித்துல கட்டும் போது கெத்துதான். எனக்கு இது பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கலையா நான் கேட்கல.
எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வீட்டுல இருக்கச்சுலாம் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா வாரி கட்டிட்டு உங்க அப்பா வீட்டுக்கே நீ போலாம். எப்படி வசதி? அர்ஜுன், எனக்கு இப்படி எல்லாம் சாரி கட்டி பழக்கமே இல்ல. எனக்காவது காலேஜ்ல கட்டிட்டு போச்சோனாலே கட்டிட்டு என் பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் இருந்துருவேன். சிலம்பல நடக்குது கூட கஷ்டமா இருக்கான். உனக்கு கெட்டி ஓடியதுல இருந்து நடக்குது வரைக்கும் நான் படிச்சு தரலாம். பொண்ணுங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் தான் சொல்றேன்ல, நிறைய பிள்ளைங்க கூட பழக்கம் உண்டு. பழக்கம் மட்டும் தானா? பழக்கத்தோட முடிப்போமா? எத்தனை பொண்ணுங்களுக்கு சாரி கட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? நீங்க பிறகு உங்க அப்பா நான் அர்ஜுன் உள்ள தாண்டி சொல்லலாம். கைய தட்டி விடறதுக்கு உங்க மேல கைப்பட்டதுக்கே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கொந்தளிச்சு எல்லாம். அது நீ பார்த்த அர்ஜுன். நீ பார்க்காத அர்ஜுனுக்குள்ள என்னமோ நிறைய திறமை இருக்கு. இந்த சாரியே ஓகே தான். இதையே பில் செக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க சார். மேம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவர் உங்களுக்கு புருஷனா அமைஞ்சிருக்காரே, அதுவும் ஒரு டாக்டரா வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒய்ஃபுக்காண்டி ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்யாரே. நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவியா? லவ் மேரேஜா? ஆமா. எப்போ? வாவ் மேம், எத்தனை வருஷமா லவ் பண்றியா? இதெல்லாம் கேட்கணும்னு உங்க முதலாளி சொல்லிருக்காரோ? இல்ல சார், இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒய்ஃபுக்காண்டி இவ்ளோ பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்குதியா எல்லாம். வழக்கமா ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வரும்போது ஆம்பளைங்க எல்லாம் ஒரு பக்கத்துல போய் இருந்துருவாவ. பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு பிடிச்சதை எடுத்துப்பாவ. ஆனா ஹஸ்பண்ட் நீங்க இப்படி பார்த்து பார்த்து செய்தியெல்லாம் அதான் கேட்டேன். எத்தனை வருஷம் லவ்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? என்ன விட புள்ளி விவரமா அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. என்னங்க, நான் சொல்லது சரிதானே? ஆமா ஆமா குண்டச்சி, கரெக்டா 24 வருஷம் இருக்கும். 24 வருஷ காதல். நான் பிறந்தே அத்தனை வருஷம் தானே ஆகுது. உங்களுக்கு தெரியாதுல, அவ பிறந்தத முதல்ல அவளை கையில வாங்கினதே நான் தான். வாவ் சார், பக்கத்து வீட்டு பொண்ணா? இல்ல அத்தை பொண்ணு. ஓ, அத்தை பொண்ணா? அதான் இந்த லவ். எங்களுக்கே தெரியாது. டாக்டர் அண்ணே, எப்போ உங்களுக்கு காதல் முதல்ல ஆரம்பிச்சது? அவளை என் கையில வாங்கின அடுத்த செகண்ட்ல இருந்து. வாவ், சின்ன வயசுல இருந்தேயா? அப்ப பிடிக்கும், போக அது காதலா மாறுச்சு. சூப்பர் சார். மாமா பொண்ணுங்கிறதுனால உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் நடந்திருக்காதுல? ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்ல குண்டுச்சி? என்ன மேம், உங்க மேல அவர் எவ்வளவு காதல வச்சிருக்காரு. காதலோட அவர் பேசியாரு, நீங்க சைலண்டா நிக்குதியா? என் ஒய்ஃப் கொஞ்சம் கூச்ச சுபாவங்க. நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது மட்டும்தான் நிறைய பேசுவான். இல்லமா? முடிஞ்சா? இல்ல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாதானே நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க எங்க லவ் ஸ்டோரி. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு உங்க எல்லாருக்கும் வந்து சாக்லேட் தரோம். வாவ், பிரெக்னண்டா இருக்காங்களா? ஆமா, 2 மாசம். அண்ணி, என்ன கவினை? அண்ணே, அண்ணி வேற பிரெக்னண்டா இருக்காவ. ரொம்ப நேரம் நிக்க வச்சிருக்குதியா? உட்கார வைங்க அண்ணே. குண்டச்சி, கால் வலிக்குதான், உட்காருமா. இல்லங்க, கால்லாம் வலிக்கல, ஜாலியா இருக்கேன். எடுத்து முடிச்சிட்டியா? கிளம்புவோமா? ரொம்ப நேரம் அலையக்கூடாது. ராத்திரி சீக்கிரமா வீட்டுக்கு போயிடனாலாம். அந்த 2 சாரி கூட இதுவும். சார், பில் போட்டுலாம் எல்லாம். இல்ல, என் தங்கச்சிங்க எல்லாம் வந்திருக்காவ. எல்லாருக்கும் துணி எடுத்ததுக்கு பிறகு சேர்த்து பில்ல போட்டுருங்க. ஓ அப்படியா, சரி சார். இப்ப அது உங்க அண்ணனா அண்ணிமா? ஆமாங்க, எங்க அண்ணனும் அண்ணியன் தான். நீங்க எல்லாம்? நாங்க எல்லாம் ஒரே அப்பாவோட பிள்ளைங்க தான். உங்க அப்பாக்கு 4 பிள்ளைகளா? இப்போ ஆமாங்க, 4 பிள்ளைங்க தான். உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆச்சோ? ஆமாங்க. அந்த மனுஷரை பார்க்கணும். பிள்ளை என்னமா வளர்த்து வச்சிருக்காரு. ஆமால. இப்ப ஒரு புருஷன் எல்லா பொண்ணுகளுக்கும் கிடைச்சதுன்னு வச்சுக்கிடுங்க. எந்த பொண்ணும் புருஷ கொடுமையாலே மாமியார் கொடுமையாலே கட்டப்படாண்டாம். தாய்க்கு தாயா பாத்துக்கிடுவான். இந்த பொண்ணு நல்லா கொடுத்து வச்சவா. பிறந்த உடனே இந்த பொண்ணு கையில வாங்கியிருக்காரு. வருஷம் போக போக காதலா மாறி இருக்கு கண்டியலா? ஆமா, என்னால நம்பவே முடியல. இப்படியே காதலிப்பாவளா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். வீட்டுல போய் இவரதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி என் புருஷனை மாத்தணும். இல்லனா இந்த டாக்டர் கிட்ட என் புருஷனை பார்த்தனால டியூஷனுக்கு அனுப்பணும். ஆமா ஆமா, என் வீட்டுக்காரரே தான். 43 வயசு ஆனா என்ன, இந்த டாக்டர் தம்பி சின்ன பையன். இவர்கிட்ட என் புருஷனையும் டியூஷனுக்கு அனுப்பணும். என்ன ஆண்டி சொல்லுதியா? நீங்க உடனே எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச உடனே உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னேன். வீட்டுக்கு வானா சொல்லணும். இப்படி வெளியே போயிருக்காவ, துணி எடுக்க போயிருக்காவ, நகை வாங்குறதுக்கு போயிருக்காவன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்க மூலமா எந்த கடைக்கு போறாவன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே போயிருப்பேன்லாம். ஐயோ ஜெசிகா, எனக்குமே தெரியாது. துளசி வந்து என்கிட்ட அண்ணனு கூடல துணி எடுக்க போறேன்னு சொன்னா, நான் கூட கவினை கூட்டிட்டு போறேன்னு தான் முதல்ல நினைச்சேன். சாரா கூட கிளம்பி ரெடி ஆயிட்டு நின்னா. அது பிறகுதான் தெரியும் கூட்டிட்டு போறது அர்ஜுன் அப்படின்னு. வேற யாரெல்லாம் போயிருக்கா? பிறகு வண்டி எடுத்துக்கிட்டு கவினை போனான். கண்டியலா ஆண்டி, பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சுலயே நான் அர்ஜுனுக்கு பிறத்தாலே போயிட்டு இருக்கேன். அர்ஜுனுக்கு இப்ப உங்க மோவா உங்க கவினை எல்லாரும் முக்கியம். நான் மட்டும் முக்கியம் இல்ல கண்டியலா. இல்ல உங்க பிள்ளைலாம் அப்படி நான் சொல்லலாம். இந்த தியாவையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு கண்டியலா. ஒரு நாள் எனக்கு ஒரு கிராமுக்கு என்னத்தையாவது வாங்கி தந்தாரா? வாங்கி தரானா? சாராக்கு வாங்கி கொடுக்க போச்சுல என்னை கூட்டிட்டு போயிருக்காரா சும்மாவாவது?
இப்ப எல்லாருக்கும் அவர் வேணும் என்ன தவிர. எந்த கடைக்கு போயிருப்பாவ? பேசாம நீங்க போன் பண்ணி கேளுங்களேன். நான் போன் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாவ. கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. மணி 8 ஆக போகுதுலாம். நீ முத ஹாஸ்டலுக்கு போ. அன்னைக்கு மாதிரி பிரச்சனை ஆக போகுது. எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அவைய வரதுக்கு முந்தி நான் இங்கிருந்து போக மாட்டேன். யார் யாருக்கு என்னென்ன வாங்கி கொடுத்திருக்காருன்னு நான் பாக்கணும்ல. உனக்கு ஹாஸ்டல்ல எந்த பிரச்சனையும் வரப்படாதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நீ சமாளிச்சிருவானா சரி. டாக்டர் அர்ஜுன், இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான். இத பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா எது வேணும்னு பாத்து காட்டுங்க, அதை எடுத்து தரோம். துளசி, என்ன அண்ணே? இதுல இருக்கிறதுல உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதுல இருந்து எடு. அப்படி இல்லன்னா அங்க எதுனா பிடிச்சிருந்தா காட்டு. அண்ணே, எனக்கு நகையெல்லாம் வேண்டாம். நான் சாராக்காண்டி தான் வந்திருக்கேன். அது பிறகு உனக்கு கூட இது வரைக்கும் வெளியெல்லாம் வந்தது இல்லல. அதான் நான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க போறேன்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்லயாவது யூஸ் ஆகலாம். உனக்கு எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடு. இல்லண்ணே, எனக்கு வேண்டாம். இப்ப கவினோ நிலனும் எடுத்து தந்தா வேண்டாம்னு சொல்வியா? வழக்கமா ஒரு தங்கச்சி மட்டும் தானே கூட்டிட்டு வருவியா? துளசி, சரிண்ணே. முத சாராக்காக்கு எடுத்துட்டு அது பிறகு சாராக்காவே எனக்கு செலக்ட் பண்ணுவா. சரா, உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லனா வேற பாப்போமா? அண்ணா, எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு. சிம்பிளா சூப்பரா இருக்கு கண்டியா. உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதே ஓகே தான். துளசி, உனக்கு இதுல எதுனா பிடிச்சிருக்குன்னா சொல்லு. ஸ்டோன் வச்ச மாடல் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. உனக்கு இல்லல? இந்த மாடலே பாப்போமா? என்னமா கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் வரப்போகுது. அதனால உனக்கு என்ன பெருசு பெருசா எடுத்து தரோம். எனக்கு இப்படி பெருசா எல்லாம் வேண்டாம். என்னைக்காவது ஃபங்க்ஷன் நேரம் காலேஜுக்கு சாரி கட்டிட்டு போக வேண்டியதெல்லாம் இருக்கல. அப்ப போடிய மாதிரி சிம்பிளா எடுத்துதான். அண்ணே, நாங்களே பாக்கலாம்ல? ஆமாமா, அப்படியே சுத்தி பாருங்க. ஆண்டி போன் பண்ணி எங்க நிக்குதியான்னு கேளுங்க. 9 மணி ஆக போகுது. என்னமோ வீட்டுக்கு வரல. அவரை நம்பி தானே 2 வயசு பிள்ளைலாம் அனுப்பி இருக்கான். யார? துளசி இருக்கா, அதுக்கப்புறம் சாரா இருக்கா. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எப்படி இந்த நேரத்துல நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. நீங்க துளசிக்கு போன் பண்ணியாலனா இல்ல கவினுக்கு போன் பண்ணாலும் கவின் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனா அர்ஜுனுக்கு நான் போன் பண்ணா நல்ல நேரத்துல எடுக்க மாட்டாரு. ஓ, வயசு பிள்ளைகள் 2 பேரை கூட்டிக்கிட்டு போயிருக்காவ. அத நினைச்சு கவலைப்படுதியா? ஜெசிகா கூட்டிக்கிட்டு போனது அர்ஜுன். கல்யாணத்துக்கு முந்தி அந்த தியாவையே அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவளுக்கு ஒரு பிரச்சனை சொன்ன உடனே அவளை காப்பாத்துறதுக்காண்டி அங்க போனவன். பொண்ணுங்களுக்கு யாருனாலயாவது ஒரு பிரச்சனைனா அவன் உயிரை கொடுத்தே காப்பாத்துவான். நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கான். ஏதாவது ஆம்பளை மூலமா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கான். நீ வேண்டாத பொண்ணுன்னெல்லாம் பார்க்க மாட்டான். உனக்காண்டி வந்து நிப்பான். ஆமால. டாக்டர், இவங்க தியா, என் ஒய்ஃப். ஓ, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னாவ. உங்க கல்யாணத்துக்கு வராததுனால ஒய்ஃப் இவ்வியதான் தெரியாது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். ஜுவல் பாக்கலாமா? மேம், அர்ஜுன் உட்காருங்க, பாக்கலாம். நாங்க எடுத்துட்டு வரோம். இதுல எதுனா மாடல் பிடிச்சிருக்குன்னா காட்டுங்க. அந்த மாடல்ல இருக்க மத்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரேன். தியா, உட்காரு. இல்லங்க, எனக்கு ஜுவல் எல்லாம் வேண்டாம். நிலம் இறந்து போனதுக்கு பிறகு சத்தியமா எனக்கு இவ்வளவு பெருசா ஜுவல் பொடி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத. என்னை வற்புறுத்தி இதெல்லாம் போட வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதுங்க அர்ஜுன். ஏண்டி, இப்ப நீ ஏன் பொண்டாட்டி? சொத்துக்காண்டி என் வீட்டுல இருப்பேன்னு மட்டும் சொல்ல தெரியுதுலாம். என்ன வெறுக்கதாதானே சொல்லிருக்கியா? வெறுப்புக்கு கூடால எனக்குன்னு பொறுப்பா இருக்க. நான் திட்டத மட்டும் இல்ல, எது எது எப்ப எப்ப செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு என் பொறுப்புல இருந்து நான் தவற மாட்டேன். உட்காருன்னு சொன்னா உட்காரு. உங்களுக்கு எடுத்து தந்தே அவனா சின்னதா 1 கிராமுக்கெல்லாம் ரிங் எல்லாம் இருக்கலாம். அப்படி எடுத்து தாங்க அர்ஜுன். இல்லனா பொடுசா கம்மல் எத்தனா கூட எடுத்து தாங்க. இதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். எனக்கு இதெல்லாம் பாக்கச்சுல ஒரு மாதிரி இருக்க. ஏய், உட்காருன்னு சொல்றேன் எல்லாம். இதுல பாப்போம். உட்காருங்க. அர்ஜுனுக்கு கல்யாணத்துக்கு முந்தி நம்ம மேலே ஒரு பரிதாபம் உண்டு. பாவம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா அந்த தியாக்க மேல எந்த பரிதாபமும் எதுவும் இல்ல. அவளுக்கு ஒண்ணுன்னு போன் வந்ததுமே வந்தவனை அடிச்சு போட்டுக்கிட்டு தியாவை காப்பாத்துறதுக்கு போனவரு. நமக்கு ஒண்ணுன்னா நம்ம வழியில வந்துதானே ஆகணும். இந்த வழியில ஏன் நம்ம யோசிக்காம போனோம்? தியா வேற பிரெக்னண்டா இருக்கா. தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷனா வச்சிருக்கியா, நல்லா நடத்தி கொண்டாடுங்க. உங்க வீட்டு வாரிச அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தானே தாங்குன்னு தாங்குதியா. நீங்க கொண்டாடி முடியுங்க. அது புறவுல இருந்து நான் வைக்கேன் வேட்டேன். இப்படி நாள நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. அது பிறகு அந்த குழந்தை உங்க கையை விட்டு போனாதானே வருத்தமும் அதிகமா இருக்கும். தியா மேல வெறுப்பும் அதிகமா இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போகாமலே குழந்தைய எப்படி கலைக்கியதுன்னு நான் பாத்துக்கிட்டேன். தியா மேல ஒரு பக்கத்துல கோவத்தையும் வர வைக்கணும். நம்ம பக்கத்துல அர்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பவும் செய்யணும். இதுக்கான பிளானை இனிமே நான் போடேன். இந்தாங்க சார், நீங்க கேட்ட மாடல். இதே டிசைன்ல நிறைய பேர் வாங்கிட்டு போறாவ. அதனால இந்த மாடல் எங்க கிட்ட நிறைய பீஸ் இருக்கு. போட்டு பாக்கலாம்ல? தாராளமா போட்டு பாருங்க. எனக்கு இப்படி வெயிட் எல்லாம் வேண்டாம். லூசு குண்டச்சி, ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டிக்காண்டி நான் ஜுவல் எடுத்து கொடுப்பேன். அதான் 11 சவரனுக்கு நாளைக்கு போட போறியலே, அதுவும் உங்க பணம் தானே? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நானே ரெண்டையும் போட்டு குழப்பையில, நீ ஏன் குழப்பிக்கிறியா? அர்ஜுன், எனக்கு இதெல்லாம் போடவே பிடிக்காது. எங்க அம்மாவோட நகை என்னோடதெல்லாம் இருந்ததுக்கு பிறகுமே நான் போட மாட்டேன். அதை எடுத்து உள்ள போடுமாதா? எதா? அதான் நான் கட்டியிருக்கேன்ல தாலி, அதை உள்ள போடு. வேணா கலட்டி தரவா? சொத்துல சல்லி பைசா உனக்கு வந்து சேராது. உங்க அப்பா வீட்டுக்கு போறியா?
என் நிலன்னு காண்டி எல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன்டா. இதுக்கு ஒரு நாள் உனக்கு. எடுத்து உள்ள போடுறியா? ச்சீ, அர்ஜுன் சார் ஒய்ஃப் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. கொச்சு கொச்சியா இருக்க. ஓ, பிடிக்கலையா? கொஞ்சமும் பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்னு பண்ணுவோம், இதே எடுப்போம். உனக்கு பிடிக்கிறது வரைக்கும் வேற மாடல் பார்ப்போம். உனக்கு பிடிக்கிறத பார்த்து இன்னொன்னு கூட எடுப்போம். இல்ல இல்ல, இதே ஓகே தான். ஏன்னா அர்ஜுன் பிடிக்கலையா? இல்ல, பார்க்கும்போது நல்லா இருக்கு. போட்டதுக்கு பிறகு அவ்வளவு எடுப்பா இல்ல. எனக்கு தோணுனதே தான் அந்த ஆளுக்கு தோணும். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கப்படாதுல. வேற காட்டுறீங்களா? ஷுவர் அர்ஜுன், நீங்க இப்படி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சத பார்த்து காட்டுங்க, எடுத்து தரேன். அன்பா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமா காட்டியதான் இந்த ஆளுக்கு வேலை. வேற பாருங்க அர்ஜுன். உங்க வலது பக்கம் ஒண்ணு இருக்கே, அதை கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? ஓகே அர்ஜுன். அதுக்கு கீழே இன்னொன்னு இருக்கலாம், அதே எடுங்க. ரெண்டே எடுங்க. இதுதானே அர்ஜுன்? ஆமாமா, அது ரெண்டு தான். மொத்தம் அதை எடுங்களா? வாவ், சூப்பரா இருக்குண்ணா. உங்க செலக்ஷன் சூப்பர். மேம், உங்க முகத்துக்கு எடுப்பா இருக்க. ம், பிடிக்கல. இதுக்கும் பில் போட்டுருங்க. அவளுக்கு என்னமோ ஒண்ணு வேணுமா? அர்ஜுன், ஒண்ணு போதும். அதம்மா, என்னமோ ஒண்ணு சொல்லியிருக்கேன், பாப்போம். ஏன்னா இது ரெண்டுல ஒண்ணு போதும்னு சொல்றேன். நல்லா இருக்குடி, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஆசைனா ஒண்ணு வேணா வாங்கிட்டாங்க, ரெண்டெல்லாம் வேண்டாம். இது ரெண்டையும் வாங்குறதுக்கு தான் போறோம். பிடிக்கலன்னு சொல்லு, என்னமோ வேற வாங்கலாம். இல்ல இல்ல, இது ரெண்டும் ஓகே தான். இல்ல, ரெண்டு கூட ஒண்ணு கூட வாங்குவோம். இல்ல இல்ல இல்ல, போதும் போதும். உனக்கு ஓகே தானே? ம். என்ன பவித்ரா, 10 மணி ஆகுது, என்னமா வீட்டுக்கு போவேலியா? அரவிந்த், தயவு செஞ்சு அந்த போட்டோயை டெலீட் பண்ணிடுங்க சார். ஓ, நாளைக்கு அடுத்த நாள் எங்க வரணும்னு சொல்லிட்டு உனக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கனே. அத பார்த்து எப்படி வரணும் என்ன யாதுன்னு கேட்டுட்டு போதுக்காண்டி நிக்கிறியா? இது வரைக்கும் உன் புருஷன், அதான் செல்லாத புருஷன் கார்த்திக் சார் கூட மீட்டிங். பரவாயில்லையே பவித்ரா, கம்பெனிக்காண்டி நாங்க ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கோம். சரி, என்ன தனியா பாக்க வரத நினைச்சி எப்படி வரணும்னு வழி கேட்கறதுக்காண்டி இப்படி நேரம் இருந்திருக்க கண்டியா? யூ ஆர் கிரேட் மா. அரவிந்த், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா தாங்கிக்கிடவே மாட்டாவ. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீ என்ன பண்றனா, திங்கக்கிழமை லீவ் போட்டுறேன். இல்ல அரவிந்த். போட்டுறனா போட்டுறேன், அவ்வளவுதான். உன் தங்கச்சி பேரு கெட்டு போயிடப்படாதுன்னா திங்கக்கிழமை லீவ் போட்டுக்கிட்டு நான் சொல்லிருக்க இடத்துக்கு வா. இல்ல என் தங்கச்சிக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீ இருந்தியனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே? 10 மணி ஆகுது. 5 மணிக்கு தொடங்கின மீட்டிங் 10 மணி ஆயிருக்க முடியாதுக்கு. இவனை பாக்கிறதுக்காண்டி இப்படி நேரம் வெயிட் பண்ணாளா? பவி, நீ என்னமோ எனக்கிட்ட இருந்து மறைக்க. அவனுக்கிட்ட அழுது பேசுறதுக்கு அவன் என்ன உன் அப்பனா? எனக்கிட்டே அழுது பேசுனது கிடையாது. லலி சார், நீங்க என்னமோ வீட்டுக்கு போவே இல்லையா? ஐயோ சார், எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு சார். அதான் இடையில லீவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கண்டியலாம். இந்த வாரம் டாஸ்க் முடிக்கலனா பாவம் என்னால பவி அரவிந்த் சார் கிட்ட இருந்து திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு ராத்திரி 10 மணி வரைக்கும் இருந்து வேலை பார்க்கணுமா? ஐயோ சார், இல்லனாலே யார் தப்பு செஞ்சாலும் பவிக்கு தான் திட்டு கிடைக்கும். அவ ஒரு டெவலப்பர், நியாயமா எங்களை கூப்பிட்டு தான் திட்டணும். ஆனா அரவிந்த் சாருக்கு பவிய பிடிக்காததுனால பவிய தான் எல்லாத்துக்கும் திட்டுவாரு. எனக்காண்டி போன வாரமும் திட்டு வாங்கினா, இந்த வாரமும் எனக்காண்டி திட்டு வாங்கப்படாதுலாம். பவிக்கு என்னமோ வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நாளைக்கு லீவ் இல்ல சார். லலி, அரவிந்துக்கு பவிய பிடிக்காதா? சுத்தமா பிடிக்காது. பவி தப்பே செய்யலனா கூட பவிக்கு தான் திட்டு கிடைக்கும். ஆனா பவியோட கவலை என்ன தெரியுமா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஒரு பக்கமா இருந்தாலும் அரவிந்த் சார் உங்ககிட்ட பவி செய்யாத தப்பையும் ஏத்தி விடும்போது கோவப்பட்டு நீங்க அவருக்கு முன்னாடியே பவிய திட்டத்திய கண்டியலாம். அதுக்குதான் இன்னமும் கொஞ்சம் வருத்தப்படுவா. புரியல. புரிஞ்சுக்க வேண்டியவரே புரிஞ்சுக்காம அவன் கூடல சேர்ந்து அவரும் கத்தியாரே. பொண்ணுங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லைன்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்லியா? ஆபீஸ்ல அவளுக்கு என்ன பிரச்சனை? அது தெரியல, அவர் ஓவரா திட்டியாருலாம். அதை மீன் பண்ணி சொல்லியாலாம் இருக்கும். அவளை பிடிக்காததுனால அவர் தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிடாம நீங்க கூட திட்டிக்கிட்டு இருக்கீங்க கண்டியலாம். சரி, 10 மணி தாண்டதெல்லாம் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பாருங்க. அது பிறவே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்றேன் கார்த்திக் சார். என்ன பண்ணணும் சொல்றேன். என்னை சாப்பிட்டதுக்காண்டி தானே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு நாள் தானே. பரோட்டாவும் சிக்கனும் சூப்பரா இருக்கும் இந்த கடையில. ஹெல்த்தியா எவ்வளவு சாப்பாடு இருக்கு. ஃபுல்லா மைதா ஆயில் தான். வேற எதனா சாப்பிடலாம். ஏன்னா முதல்ல உனக்கு கூட வெளியே வரோம். டேய், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனா நீ அப்பப்ப வெளியே வந்து பரோட்டா சாப்பிட்டியன்னு கேள்விப்பட்டேன். ஹெல்த்துக்கு நல்லதுல, வேற எதனா சாப்பிடலாம். வெளியே போகும்போது ஒரு டாக்டரையும் கூட கூட்டிகிட்டு போனா இப்படிதான் இருக்கும். என்னடி? இல்ல, வெளியே வந்திருக்கோம், இவ்ளோ ஷாப்பிங் முடிச்சிருக்கோம். கவினுக்கு ஹெவியா சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாருக்கும் ஹெவியா சாப்பிடணும் போல தானே இருக்கும். அனி, உங்களுக்கும் பரோட்டா தானே வேணும்? அங்க எனக்கு பிடிக்காததை வாங்கி கொடுத்தியா எல்லாம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா மத்தவி யாரும் அதை செய்யப்படாதா? அனி, உங்களுக்கும் பரோட்டா சிக்கன் தானே வேணும்? பரோட்டா சிக்கன் கூட ஒரு செட்டு சூப்பரா இருக்கும். ஆமா கவின், உங்க அண்ணன் டாக்டர்னா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரச்சுலையும் அவர் விருப்பப்படிதான் சாப்பிடறானா என்ன அர்த்தம்? அப்படியா?
வா உனக்கு உள்ள வைக்கிறேன் வேட்டு. திண்ணியது எள்ளு காணோம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எதிர்த்து நிக்கிறியா? அண்ணே சரி கவினு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க இருக்குதியான்னு கேளுங்க. ஜெசிகா, கவினுக்கு தானே போன் பண்ணுவியா? என்னமா வீட்டுக்கு வரையலாம், சாப்பிடறதுக்கு வருவியலாம் அப்படின்னு ஏதாவது கேளுங்க. 11 மணி ஆகுது, நார்மலா கேட்க மாதிரி கேளுங்க. அம்மா சொல்லுங்க. கவினா, என்னமா வீட்டுக்கு வரையிலையா? இல்லம்மா கொஞ்ச நேரம் ஆகும். என்ன வீட்டுக்கு வரையிலையான்னு கேட்காவ? என்னம்மா திடீர்னு அக்கறை எல்லாம் வந்திருக்கு? வீட்டுல சாப்பாடு எல்லாமே இருக்கு, உங்களே என்னமா காணல? அதான் வெளிய இருந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வருவியலா, இல்லனா வீட்டுல வந்து தான் சாப்பிடுவியலான்னு கேட்கறதுக்கு தான். சாப்பிட்டுக்கிட்டு வருவியனா பாத்திரம் எல்லாம் கழுவி பறக்கி வச்சிடலாம், அதனாலதான் கேட்கேன். என்னது வெளியில இருந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாடா நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவி பறக்கி வைப்பியலாம்? புதுசா இருக்கு. புதுசா இல்லடா, ஜெசிகா அங்கதான் நிக்கா. அண்ணே ஹோட்டல்ல நிக்கன்னு சொல்லு, அடுத்த கேள்வி எந்த ஹோட்டல்னு கேப்பாவ. அம்மா சாப்பிட்டதுக்காண்டி ஹோட்டல்ல தான் நிக்கோம். ஓ, சாப்பிடறதுக்காண்டி ஹோட்டல்ல நிக்கிறியலா? ஆமாமா. சரிடா. அண்ணே எந்த ஹோட்டல்னு கேளுங்க. எதுக்குமா? நான் போறதுக்கு தான். கவினே, எந்த ஹோட்டல்ல நிக்கிறியா? எந்த ஹோட்டல் தான் கேட்காவ. அந்த பைத்தியம் எங்க வரதுக்கு தான் கேட்க சொல்லி இருக்கோம். இந்த ஆள் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஹலோ அம்மா கேக்குதா? டேய் தெளிவா கேக்குதுடா. ஹலோ ஹலோ அம்மா கேக்கல, கேக்குதா? டேய் கேக்குது, சொல்லு எங்க நிக்கிறியா, எந்த ஹோட்டல்ல? அம்மா அம்மா கேக்கலமா, கேக்கல, வீட்டுக்கு வந்து பேசியேன். ஜெசிகா அவனுக்கு செல்லம் போல கேக்கல போல. செல்லம் போல கேக்கலன்னலாம் இல்ல, தெளிவா நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க பிள்ளை கேட்காத மாதிரியே நடிச்சிருக்கான். அப்படியா? இது கூட புரியலையா உங்களுக்கு? இந்த அர்ஜுனுக்கு வேற பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். கவினா சக்சஸ். 2 பேரையும் தனியா டேபிளுக்கு அனுப்பிட்டான். எப்படில உன் மூளை இந்த அளவுக்கு வேலை பாக்குது? எனக்கிட்ட அரியரை பத்தி அவர் பேசப்படாதுன்னா அன்னி கூட கோத்து உடையதை தாண்டி எனக்கு வேற வழி தெரியல. அதான் 8 லட்சம் ரூபாய் கொடுக்க போகுதியே. கொடுத்ததுக்கு அப்புறம் படின்னு சொல்லப்படாதுலாம். அதான். சரி நாளைக்கு. நாளைக்கு என்ன? இல்ல நாளைக்கு முதல்ல வேலைக்கு போறேல, அத நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். சாப்பிடு. ஹெவியா சாப்பிடணும் போல இருக்குன்னு கவின் சொன்னாய். நீ எனக்கு ஹெவியா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்ன. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்காண்டி உன் குழந்தை என்னன்னு ஆர்டர் பண்ணிருக்கான். ஒரு செட்டு பரோட்டா, சிக்கன், இதெல்லாம் உன் முன்ன இருக்கு. நீ கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்க. சூடாறதுக்கு முந்தைய எடுத்து சாப்பிடு. இல்ல எனக்கு இந்த 2 பரோட்டாயும் காணோம். பரோட்டா காணுமா? ஹெவியா சாப்பிடணும்னு வந்த. செட்டு கூட சாப்பிட்டுருவேன், வீட்ல என்ன சாப்பிட்டுருப்பேன். இங்கயா? இல்ல அர்ஜுன், நான் அதை எடுத்தா எக் உடைஞ்சிரும், அதான் வேண்டாம். தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது வழிதானே. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்து நானே. வண்ணமானே என் தாய்மடியாகுது ஓனல் தான். இருக்கட்டும், இதெல்லாம் எப்ப முடிக்க போற? 2 பரோட்டா தானே, நான் முடிச்சிருவேன் எப்படியாவது. பக்கத்துல இருக்க சிக்கன் அது எனக்காண்டி இல்ல, கவின் உங்களுக்காண்டி வாங்கி வச்சிருக்கான். எனக்காண்டி உன் குழந்தனாரு எனக்காண்டி ஆர்டர் பண்ணானா? வெளியே என்ன சொன்னா? நான் ஹெவியா சாப்பிடுவேன், வெளியே வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடணுமான்னு கேட்டேன். மொபைல ஒழுங்கு மரியாதையா அவ்வளோத்தையும் சாப்பிடாம இங்க இருந்து எழும்பப்படாது. நான் கவினுக்காண்டி பேசினேன், சிக்கன் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம எந்திரிச்சான்னு வச்சுக்கா, நாளைக்கு விடிஞ்சதும் அப்பா வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பேன். எனக்குலாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா அவ்வளோத்தையும் சாப்பிட.